வேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, நீ நேசித்த உறவுடன் புதிய அழகிய வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாக போகின்றது. அவர் தானாகவே உன்னிடம் வந்து விடுவார். எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் என்பது இருக்கும் தங்கமே. காலத்திற்கு எதிராக எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் சில சூழ்நிலைகளை மாற்றும் ஆற்றல் என்னிடம் உண்டு. உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் என்னிடம் பிரார்த்தனை செய். நான் அதை உனக்கு ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றுவேன். நீ உன்னுடைய துணையை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றாய். அவரும் உன்னை அதிகமாகத்தான் நேசிக்கின்றார் தங்கமே. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்குள் ஒரு மன வருத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவருடைய வீட்டார்களாக இருக்கலாம், அவருடைய உற்றார் உறவினராக இருக்கலாம். யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்குள் மன கசப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. கவலை கொள்ளாதே பிள்ளையே. நீ விரும்பிய உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. நீ நேசித்த அந்த உறவுடன் அவரே மனம் திருந்தி புதிய வாழ்க்கையாக உன்னோடு வாழப் போகின்றார். அவர் தானாகவே தான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்க போகின்றார். அவர் கூறும் நல்ல செய்தியை கேட்டு நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷம் அடைய போகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் விடியும் போது வழி பிறக்கும் என்று தான் நீ விழிக்கின்றாய். ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வழிகள் தான். ஆனாலும் விழிக்கின்றேன். வழியோடு என் அப்பன் முருகன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில். அப்படி என்று நீ என்னிடம் சொல்கின்றாய் தங்கமே. இனிமேல் உனக்கு வழிகள் பிறக்காமல் புது வழியை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன். அதில் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக பயணிக்க போகின்றீர்கள். இந்த அப்பாவின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் இருவருமே ஜெயமாக வாழ போகின்றீர்கள். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு வந்தாலும் அவரிடம் அன்பு காட்டுவதுதான் உண்மையான அன்பு. கோபம் வந்தால் கூட இது கடந்து போகும் என்று கூறிக்கொண்டு வாழ்க்கையை வாழ் தங்கமே. அனைத்தும் கடந்து போகும், அனைத்தும் மறந்து போகும். நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை